So welcome back to our channel Sandhya's Lifestyle Vlogs. இன்னைக்கு அகைன் ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோவில் தான் வந்துட்டு இருக்கோம். என்னடா அடிக்கடி இப்போ ஷாப்பிங் ஹால் வீடியோ போட்டுறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒட்டுமொத்தமாக போய் ஷாப் பண்ணது தான். பட் ஸ்டில் அது ரொம்ப லென்த்தியாக வீடியோ போகிறதுனால உங்களுக்கும் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது அப்படின்றதுக்காகவும் ஆல்சோ இன்னொன்று இப்போ ஒவ்வொரு கேட்டகரி பீப்புள் இருப்பாங்க இல்லையா. நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஆக்சசரிஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போடுறோம். சில பேருக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறதுக்கு பிடிக்கும், அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு பிடிக்கும். அண்ட் சில பேருக்கு இன்னர்ஸ் அதிலலாம் வந்து ஓகே நம்ம ப்ராப்பராக போடணும், அதுக்கு என்னெல்லாம் போடணும், என்ன மாதிரி இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பிடிக்கும். ஸோ அதனால அந்த மாதிரி இருக்கிறது வந்து ஒரு தனி வீடியோவாக போட்டுட்டோம். அண்ட் இப்போ வந்து ஃபுட்வேர் கலெக்ஷன் நம்ம வாங்கினது தான் போட போகிறோம். என்கிட்ட இருக்க எல்லா ஃபுட்வேர்ஸ் அப்படி காட்டலை. இப்போ நாங்கள் போனப்போ ஒரு சில ஃபுட்வேர்ஸ் வாங்கியிருந்தோம். அது எதுக்காக வாங்கணும், என்ன ப்ரைஸ்க்காக வாங்கணும், என்னெல்லாம் பார்த்து வாங்கணும், இந்த விஷயங்கள்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன வாங்கியிருக்கோம், எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம், எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ தட் நீங்கள் இந்த வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து எதுக்கு ஃபுட்வேர் வாங்க போனோம் அப்படின்றத சொல்லிடுறேன். அம்மாவுக்கு ஆக்சுவலாக காலில் வந்து வெடிப்புலாம் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ நாங்கள் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணப்போ ஸ்டார்டிங்கில் நாங்களும் என்ன பண்ணோம் அப்படின்னா வெளிலேருந்து கிராக் க்ரீம்ஸ் அதெல்லாம் வாங்கி போட்டு ட்ரை பண்ணோம். பட் ஸ்டில் அம்மாவுக்கு வந்து க்யூராகவும் வந்துடும் அந்த மாதிரி இருந்துகிட்டே இருந்தது. அப்புறம் சரி இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நம்ம டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுவோம், எதனால அவங்களுக்கு கிராக்ஸ் வருது அப்படின்றதுக்காக அப்படின்ட்டு போனோம். அப்படி போகிறப்ப டாக்டர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா லைக் உங்களுக்கு வந்து டென்ஷன்லாம் ஆகாதீங்க, டென்ஷன் ஆனால் கிராக் வரும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு வாட்டி வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் வந்து சென்னையில் இருக்க வேண்டிய ஆளே இல்லை, ஸ்விட்சர்லாந்து அந்த மாதிரி போயிருங்க, இந்தியா இல்லாமல் ஸ்விட்சர்லாந்து அந்த மாதிரி போயிருங்க, நல்லா கூலிங்கான பிளேஸில் இருந்தீங்க அவங்களுக்கு வராது அப்படி இப்படின்னு நிறையா சொன்னாங்க. இதை ஃபன்னி நோட்டில் எடுத்துக்கிறதா எப்படி எடுத்துக்கிறது அப்படின்றது தெரில. பட் அவங்களுக்கு வந்து ரொம்ப வெயில் அது கன்ஃபார்மாக செட் ஆகலை. அதே மாதிரி ரொம்ப குளிரும் அவங்களுக்கு செட் ஆக மாட்டேங்குது. ஏன்னா ரொம்ப கிராக்ஸ் வர ஆரம்பிச்சிருது. நம்ம ரொம்ப வின்டரில் ரொம்ப குளிராலாம் இருக்குது அப்படின்னா நம்ம டீஹைட்ரேட் ஆகிடுவோம் இல்லையா. ஏன்னா ப்ராப்பராக இன்டேக் எடுக்க மாட்டோம் வாட்டர் கன்சப்ஷன். ஸோ அதனால அவங்களுக்கு வந்து டீஹைட்ரேட் ஆகிடுறாங்க. அது வந்து அவங்களுக்கு பாதத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்களும் யாராவது இருக்கீங்க அப்படின்னா ப்ராப்பராக தண்ணி குடிச்சிருங்க. இந்த தண்ணி குடிக்காமல் இருக்க ஒரு சின்ன விஷயம் நிறைய விஷயத்துக்கு வந்து ஒரு பெரிய நிறைய விஷயத்துக்கு வந்து இதுதான் ஒரு மேஜர் காசாக இருக்குது. அதனால ஸோ யாராக இருந்தாலும் தண்ணி குடிக்கிறதுல எந்த பிரச்சனையும் பண்ணிடாதீங்க, ப்ராப்பராக தண்ணி நிறைய குடிச்சிருங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ வாங்க, ஸோ அந்த மாதிரி இருக்கனால இப்போ ப்ராப்பராக தண்ணி குடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் ரொம்ப நிறையா அவங்களால குடிக்க முடியல. பட் ஸ்டில் இருந்தாலும் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம வந்து என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்றதுலாம் சொல்லலாம். நான் எதுக்கு இதை சொன்னேன் அப்படின்னா அந்த மாதிரி கிராக்ஸ் வந்துட்டே இருந்தது. ஸோ அந்த டாக்டரும் வந்து சில க்ரீம்ஸ்லாம் கொடுத்தாங்க, அதுவும் போடுறாங்க. பட் இருந்தாலுமே வருது அந்த மாதிரியே இருக்குது. அவங்க வந்து என்ன சஜஸ்ட் பண்ணாங்கன்னா வீட்டுக்குள்ளேயும் ஸ்லிப்பர்ஸ் போட்டுக்கோங்க அப்படின்னு சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அம்மா ஆல்ரெடி வீட்டுக்குள்ளே ஒரு ஸ்லிப்பர் போடுறதுக்கு அங்கேருந்தே வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கு வந்து வெயிட் லாஸும் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நம்ம நார்மல் ஸ்லிப்பர்ஸ் அதெல்லாம் போட்டுட்டு, வெயிட் லாஸ்ன்னு இல்லை ஜென்ரலாக வாக்கிங் போகிறீங்க அப்படின்னாலே நம்ம நார்மல் ஸ்லிப்பர்ஸ் அதெல்லாம் போட்டு போகாதீங்க, அது அந்தளவுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ தட் என்ன ஆகும்னா நார்மலாக இப்போ நடக்காமல் இருக்கோம் இல்லை கம்மியாக தான் நடக்கிறோம், நம்ம திடீர்னு நிறைய நடக்கிறோம் அப்படின்னா அதுவே நம்மளுக்கு ஒரு கால் வெளி வரும். அது இல்லாமல் கம்ஃபர்டபுளான ஃபுட்வேர் இல்லாமல் நம்ம நடக்கும்போது இன்னுமே இந்த கால்வலியை வந்து அக்ரிகேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஃபுட்வேர் இல்லாமல் நீங்கள் போடாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த விதத்தில் அம்மாவுக்கு வந்து வாக்கிங் போகிறப்ப வந்து வேணும், இங்கே வாக்கிங் போகிறப்ப வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷூ இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு வாங்கணும். அம்மாவுக்கு மட்டும் இல்லை எனக்கும் ஒன்று வாங்கியிருக்கேன், நான் காட்டுறேன். இது வந்து ஏஷியன் அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து ஒரு மாதிரி ஒரு அக்வா க்ரீன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக இந்த கலர் சூஸ் சூஸ் பண்ணல. நாங்கள் வந்து இதில் மாதிரி வாங்கும்போது நாங்கள் என்ன யோசித்தோம் அப்படின்னா ஃபுல்லாக எல்லா சைடுமே நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக குஷன் தான், அதனால் எல்லா சைடுமே சாஃப்டாக இருக்கும். இந்த இடம் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கக்கூடாது, நல்லா ப்ராடராகவே இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம காலில் வந்து எந்த சைடுமே நம்மளுக்கு ப்ரெஷர் இருக்காது. ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் இந்த ஹீல் அந்த மொத்த ஃபுட் இருக்க இடம் இருக்குல்ல அதுவுமே வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு பார்த்தோம். அடிஷ்னலாக அம்மா வந்து இந்த மாதிரி வெல்க்ரோ டைப்பில் இருந்தால் மாற்றுறது ஈஸியாக இருக்கும், அந்த டைப் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்குமே இந்த பாயிண்ட் வந்து வேலிட் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் அந்த மாதிரியே தேடணும். அப்படி தேடுறப்ப இது அகைன் நாங்கள் சரவணாவில் தான் வாங்கணும் இல்லையா. அதை வந்து
சைஸ் வந்து நல்லா இல்லை, பிராண்டட் நான் பிராண்டட் ரெண்டுமே தெரியும். ஆக்சுவலாக நாங்கள் பிராண்டட் போடுற பிளான்ல கிடையாது. ஏன்னா நம்ம அதை வந்து ஒரு டார்கெட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சோம். ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ணால் நம்ம இது பண்ணலாம். அந்த மாதிரி ரெகுலராக வாக்கிங் பண்ணால் நம்ம பிராண்டட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிராண்டட்லேயே போகலாம் அப்படின்னு நினச்சோம். அதெல்லாம் இருக்கிறதுலே நல்லா சூப்பர் கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி போய்க்கணும் அப்படின்னு நினச்சோம். பட் ஆனால் அந்த சைஸ் கிடைக்கலன்றதுனால நாங்கள் பிராண்டடில் கூட பார்த்தோம். பட் அதுலேயுமே அவங்களுக்கு சைஸ் கிடைக்கல. ஸோ அதனால் அவங்க சைஸ்க்கு கிடைச்சதுல இந்த ஒரே ஒரு பீஸ் தான் இருந்துச்சு. இன்னும் ஒன்றே ஒன்று எனக்கு கடுப்பாச்சு அப்படின்னா, அங்கே நான் அத்தனை வாட்டி நாங்கள் வந்து உள்ளே போய் செக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம். 2-3 பேர் வந்து இல்லை இந்த சைஸில் இந்த மாடல்லையே இது ஒன்று தான் இருக்குது, அந்த டிஸ்பிளே பீஸ் மட்டும் தான் இருக்குது, வேறு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மாடல்லையும் ஒன்று தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எங்களுக்கு வந்து சரி சைஸ் கிடைக்கல, என்ன பண்ணுறது, இது ஒரு டிஸ்பிளே பீஸு. அண்ட் ஆல்சோ வந்து இங்கே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்டாக அந்த டிஸ்பிளேல வச்சா அந்த டஸ்ட் எல்லாம் படும்ல, அந்த மாதிரி இங்கே லைட்டாக கொஞ்சம் அழுக்கான மாதிரி இருந்தது. ஸோ வாங்குறோம், எதுக்கு அப்படி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உங்கள்கிட்ட அவ்வளோ வாட்டி கேட்டுட்டு இருந்தோம். ஏதாவது வேறு கலர் இருந்தால் கூட பரவாயில்ல, எங்களுக்கு கலர்லாம் பிரச்சனை இல்லை, நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கணும், இந்த சைஸ் இருக்கணும், இந்த மாதிரி கலர்லாம் என்ன இதில் இருந்தாலும் கொண்டு வந்து கொடுங்க அப்படின்ட்டு. இல்லவே இல்லை, இந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுல இந்த சைஸில் இது ஒரே ஒரு பீஸ் தான் எங்கள் கடையிலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி நான் அம்மாட்ட வந்து சொன்னால் பிடிச்சா அதை எடுங்க, பிடிக்கலன்னா வேற கடைக்கு போய் பார்த்துக்கலாமா, இங்கே சர்வீஸே நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. லிட்டரலி நான் அப்படி தான் சொன்னேன், சர்வீஸே நல்லா இல்லை, கஸ்டமரை ஒழுங்காக ப்ராப்பராக அவங்க ஹேண்டிலே பண்ண மாட்டாங்க, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இதை வந்து அந்த ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் ஃப்ளோர் மேனேஜர் இருப்பாங்களே, அவங்க வந்து கேட்டுட்டு அவங்க வந்திருப்பாங்க போல இருக்கு. நான் கவனிக்கல, நான் அம்மாட்ட இதை சொல்லிட்டு இருந்தேன். அவங்க வந்து என்ன மேடம் என்னாச்சு, ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னா, இல்லைங்க நான் கேட்டேன், அவங்க வந்து இந்த பிராண்ட்ல இல்லை காஸ்ட்லியெல்லாம் இருக்கு, இல்லை கம்மி ரேட்ல தான் இருக்கு, அந்த மாதிரி சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த சைஸ்லயே இது ஒன்று தான் இருக்கு, வேற இல்லவே இல்லை, வேற எந்த பிராண்ட்ல எதுலையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அதுதான் ஒரு டிசப்பாயிண்டடா இருந்தது. இவ்வளோ பெரிய ஷோரூமு, ஐ மீன் லைக் இவ்வளோ பெரிய கடை, அதில் எல்லா பிராண்டும் வச்சுருக்காங்க, ஒரு பிராண்டில் கூட வாங்க இருக்காது. அவங்க அதை பார்த்துட்டு வந்து சொல்லியிருந்தா கூட நமக்கு வேற மாதிரி இருக்கும். அவங்க போகவே இல்லை. நான் கேட்டோன்னே அந்த ஸ்பாட்லேயே அவங்க ரிப்ளை பண்ணுறாங்க. ஸோ அது வந்து எனக்கு அப்படிதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவங்க ஒன்று அப்படிலாம் இல்லை, அதெல்லாம் யார் சொன்னா அவங்களுக்கு, அதெல்லாம் கன்ஃபார்மாக இங்கே இருக்கும், அவங்க தேடாமல் சொல்லியிருப்பாங்க, இருங்க நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒருத்தவங்களை கூப்பிட்டு அனுப்பி விட்டாரு. அவங்க போயிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து கூப்பிட்டு அனுப்பி விட்டோன்னா அவங்க உடனே சரி போய் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே சொன்னேன், இதை தான் சார் நாங்களும் இவ்வளோ நேரமாக ரிக்வஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம், போய் பாருங்க, இல்லைனா ஓகே, பட் பார்க்காமே சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லை எங்களுக்கு தெரியும், இங்கே என்னென்ன பிராண்டில் என்னென்ன சைஸில் இருக்குன்னு தெரியும், ஒரு பிராண்டில் கூட இந்த சைஸ் ஸ்டாக்கே இல்லை அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். உடனே அவர் இல்லைம்மா பார்க்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேலை இருக்கும் இல்லையா, ஸோ அதனால அவங்க போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் பார்த்தா வரவே இல்லை அவங்க. அந்த அந்த போய் பார்க்க போனாங்களே ஒருத்தங்க, அவங்க வரவே இல்லை, எதுவும் சொல்லவும் இல்லை. அதுக்கப்புறமா நாங்களே வந்து அவங்க அந்த சைடு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. என்னக்கா போய் பார்த்தீங்களா என்னாச்சு அப்படின்னு கேட்டால், இல்லை அது ஸ்டாக் இல்லை, அதனால தான் நாங்கள் இது பண்ணல அப்படின்னு சொல்லி. அட்லீஸ்ட் நீங்கள் அதை வந்து இன்ஃபார்ம் பண்ணணும்ல, நீங்கள் ஸ்டாக் இல்லைன்னு சொல்லணும்ல, நீங்கள் பார்த்துட்டு வரீங்கன்னு தான் நாங்கள் வெயிட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒர்ஸ்ட் பிஹேவியர் எனக்கு சுத்தமாக அங்கே பிடிக்கவே இல்லை. என்னதான் ஒரு பெரிய பிராண்டாக இருந்தாலும் கஸ்டமர் வச்சு தான் நம்ம பிராண்ட் வேல்யூவே. கஸ்டமரையே நம்மள்ட்ட இல்லாமல் இருக்கலாம், அது தப்பு கிடையாது, அவங்கள்ட்ட அது இல்லைன்றது பிரச்சனை கிடையாது. பட் அதை ப்ராப்பராக அட்ரெஸ் பண்ணணும்ல, அதுவே பண்ணலன்றது எனக்கு கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு. ஸோ அதனால தான் நாங்கள் இந்த டிஸ்பிளே பீஸே சார் பரவாயில்லன்னு வாங்கிட்டு வந்துட்டோம். அம்மாவுக்கும் தேவை அப்படின்றனால ஓகே இந்த நேரத்தில் போயிட்டு இது பண்ண வேணாம், பரவாயில்ல இதே கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். பட் எஸ் மக்களே, நீங்கள் போகும்போது கொஞ்சம் கஸ்டமர் சர்வீஸ் நல்லா இருக்க ஒரு கடைக்கு போகிற மாதிரி போனால் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இனியாவும் நம்ம காசு கொடுத்து தான் வாங்க போகிறோம், அட்லீஸ்ட் கொஞ்சம் வேல்யூவாவது இருக்கும்ல. அதனால அண்ட் அதுக்கப்புறமா எனக்கும் வாங்கியிருக்கேன்னு சொன்னல, எனக்கு இந்த கலர் தான் வாங்கினேன். ஆக்சுவலாக அம்மா வந்து இந்த மாதிரி டார்க் கலர்ஸ் ஏதாவது இருக்காது தான் பார்த்துருந்தாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு அதான் அந்த ஒரு பீஸ் தான் இருந்துச்சு, சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி. அதனால நாங்கள் அதை விட்டுட்டோம். இது வந்து எனக்கு வாங்கினது அம்மாவோட சைஸ் வந்து ஆக்சுவலாக 8 சைஸ்க்கே அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதான் கொடுமை. என்னோடது வந்து 7 சைஸ் இருந்ததில்ல. அகெயின் எனக்குமே எனக்கு அதுதான் பார்த்தோம், ஃபுல்லாக சாஃப்டாக இருக்கணும், ஹீல் அந்த ஃபுட் வைக்கிற இடம் ஃபுல்லாக சாஃப்டாக இருக்கணும். அண்ட் இந்த இடம் வந்து கொஞ்சம் இப்படி ப்ராடராக இருக்கணும். ரொம்ப குட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அந்த என்ன சொல்கிறது, அந்த லிட்டில் ஃபிங்கரும் அந்த தம் ஃபிங்கரும் இருக்கலாம், அது ரெண்டும் பெயின் வரும். அதனால அப்படி வரக்கூடாது. ஆல்சோ நம்மளுக்கு ஃபுட்டும் வந்து அந்த ஷேப்பே மாறிடும், அது இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த மாதிரி பார்த்து வாங்கணும். இதுலேயும் அகைன் அந்த வெல்க்ரோ டைப்பே எடுத்துக்கிட்டோம், அது கம்ஃபர்டபுளாக இருந்தது. அம்மா சொன்ன பாயிண்ட் ஆடட் வேல்யூவாக இருந்துச்சுட்டு. ஆக்சுவலாக இது வந்து ஒரு 680 வரும், 700 கிட்டக்கா வந்துச்சு. அம்மா அது ஏஷியன் பிராண்டு. அண்ட் என்னோடது வந்து ஏஷியானியோ அப்படின்றதான் பிராண்டு பேர். அது ஏஷியன், இது ஏஷியானியோ
அப்படின்றத பிராண்ட் நேம். என்னோட வந்து 577 போட்டிருந்தது. மேபி சைஸ்க்கு பொறுத்து ரேட் மாறுமா என்னன்றதே தெரில. இதுவுமே போட்டு நடந்தெல்லாம் பார்த்துட்டு தான் எடுத்தோம். ரொம்ப சூப்பர் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. என்னோட இதில் வந்து எனக்கு ப்ராப்ளமே இல்லை. ஆக்சுவலாக நிறைய வந்து இந்த 7 சைஸில் வச்சுருந்தாங்க. அது வந்து என்ன சொல்கிறது, மற்ற பிராண்ட்லலாமும் 7 சைஸ் வச்சுருந்தாங்க. பட் அது எனக்கு லூஸாக இருந்தது. பட் இந்த பிராண்டோட 7 சைஸ் எனக்கு கரெக்டாக இருந்தது. நீங்கள் ஃபுட்வேர் எப்பயுமே நேரில் போய் போட்டு பார்த்து வாங்குறது கரெக்டு. அப்படி இல்லை ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் எடுத்த மெஷர்மெண்ட் அவங்க கொடுத்துருக்க மெஷரிங் சார்ட்டில் எந்த நம்பருக்கு இருக்குன்னு பார்த்து ஆர்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அம்மா ஒரு சூப்பர் கம்ஃபர்டபுளான ஒரு ஃபுட்வேர் வச்சுருந்தாங்க வெளில போட்டு போகிறதுக்கு. பட் அது வந்து இந்த மழையில் இங்கே வீட்டில் வேலை நடந்துட்டுருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியல. மழையில் வெளியில் அந்த ஸ்டாண்டில் இருந்தே அது வந்து இதாகிடுச்சு. ஸோ அதனால அம்மாவுக்கு வந்து இந்த ஃபுட்வேர் வாங்குவோம் அப்படின்ட்டு வாங்கினது தான் இது வந்து அம்மாவுக்கு ஆக்சுவலாக பார்க்கும்போது நாங்கள் எப்போயுமே என்ன பார்ப்போம் அப்படின்னா, ஹீல் இருக்கக்கூடாது, கம்ஃபர்டபுளான சைஸ் இருக்கணும், லூஸாகவும் இருக்கக்கூடாது, டைட்டாகவும் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்ப்போம். அண்ட் ஆக்சுவலாக அம்மாவுக்கு வந்து இந்த பக்கல் வச்சது வந்து பெருசாக பிடிக்காது. பட் இந்த வாட்டி வந்து இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது அப்படின்ட்டு எடுத்தாங்க. இன்னொன்று நாங்கள் அம்மாவுக்கு பார்க்குறது என்னன்னா, இந்த ஃபுல் பாதம் இருக்குல்ல, அந்த பாதம் வைக்கிற இடம் வந்து ஃபுல்லாக நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி வாங்கணும்னு வாங்குவோம். தெரியுதா எவ்வளோ தூரம் குஷன் இருக்கு பாருங்க. இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு பார்த்து வாங்குவோம். ஸோ அந்த மாதிரி இருந்ததுல இதுலேயும் ஒரு 4-5 கலர்ஸ் அவங்கள்ட்ட அவைலபிள் இருந்தது. இந்த கலர் வந்து அவங்களுக்கு சூப்பராக இருக்குது, பிடிச்சது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இந்த கலரை வாங்கிட்டோம். இதில் வந்து நம்ம இந்த ஸ்லிப்பர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து இந்த இதில் குட்டி குட்டியாக இந்த மாதிரி டாட்டாக ஹோல் போட்ட மாதிரி ஒரு டிசைனு பார்க்க சிம்பிள் அண்ட் நீட்டாக இருந்தது. அதே மாதிரி அந்த ஹோல் வந்து இந்த ஹாஃப்க்கு வந்து வர மாதிரி, அதே மாதிரி இங்கேயும் இருக்கும் அந்த ஹோல் டிசைன். இங்கே வந்து இப்படி ஒரு கிராஸாக போகிற மாதிரி இருந்துச்சு. ஓகேவா, அதுதான் கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா இந்த சைடில் வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்த மாதிரி டிசைன், இது தெரியும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக அப்படி ஸ்டிச் பண்ண மாதிரி டிசைன். அண்ட் அந்த பின்னாடி பக்கல் இருக்கிறது வந்து, பின்னாடி இருக்கிறது நார்மல் அந்த லெதரு, முன்னாடி இருக்கிறது வந்து எலாஸ்டிக், இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருக்க மாதிரி வாங்கணும். ஸோ இது வந்து செம்ம கம்ஃபர்டபுளாக இருந்தனால இந்த செப்பலை வந்து அம்மா சூஸ் பண்ணாங்க. இது வந்து ஃப்ரம் த பிராண்ட் ஆசம், OWSOME, ஆசம் அப்படின்ற பிராண்டு. இதோட ப்ரைஸ் வந்து 568. ஆக்சுவலாக இது வந்து என்ன போட்டிருந்ததுன்னா மென்ஸ் டாக்டர் செப்பல்னு போட்டிருந்தது. இது எப்படி மென் கேட்டகரியில் வந்ததுன்னு தெரில. பட் ஆனால் டாக்டர் செப்பல்னு போட்டிருந்தது. பட் நாங்கள் அதுக்காக வாங்கலை, நாங்கள் போட்டு பார்த்து செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குன்றனால இது எடுத்தோம். அண்ட் இது வந்து அம்மா என்ன சைஸ் எடுத்தாங்க அப்படின்னா 41. அதுக்கப்புறம் நம்ம வாங்கின கடைசி செப்பல் இதுதான். இது வந்து நான் எனக்காக வாங்கினது. காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் ஆக்சுவலாக எனக்கு வாங்குற பிளான்லேயே இல்லை செப்பல். எனக்கு வந்து இப்போ இருக்க செப்பலில் வந்து பிளாக் என்கிட்ட இல்லை. நான் ஆல்ரெடி ஒரு பிளாக் வச்சுருந்தேன், அது வந்து இதாகிடுச்சு. ஸோ பிளாக் ஒன்று வேணும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் இப்போ வாங்குற பிளானில் இல்லை. பட் இது பார்க்கும்போது கொஞ்சம் லுக்காக டீசெண்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால இது வாங்கினேன். இதில் வந்து இந்த மாதிரி இவ்வளோ தூரம் ஹீலு, எனக்கு ஹீல் ஓகே, எனக்கு ஹீல் பிடிக்கும். அண்ட் ஆல்சோ எனக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், அதனால நான் வாங்கிக்கிட்டேன். இந்த மாதிரி கலராக ஹாஃப் ஒயிட், அடுத்தது வந்து இந்த பீச் கலரு, அடுத்தது டார்க் கிரே, திருப்பி ஹாஃப் ஒயிட் பீச்சு டார்க் கிரே அப்படி வர மாதிரி இப்படி கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு 4-5 மாடல் இருந்தது. பட் எனக்கு இந்த மாடல் வந்து கொஞ்சம் சிம்பிள், அப்புறம் எலகண்ட்டாக இருக்க மாதிரி. அதாவது நம்ம கொஞ்சம் பார்ட்டி வியர் ட்ரெஸ்ஸஸ்க்கும் போட முடியும், சிம்பிள் ட்ரெஸ்ஸஸ்க்கு போட்டாலும் அந்தளவுக்கு ரொம்ப ஜோதியாக தெரிகிற மாதிரிலாம் தெரியாது அப்படின்ட்டு. அண்ட் இந்த விரல் வரும்ல அந்த இடத்துல வந்து இந்த ஹாஃப் ஒயிட் கலரில் இருக்க மாதிரி. ஸோ இது நான் எடுத்துருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 357. இது வந்து ஃப்ரம் த பிராண்ட் மேடம் தனு அப்படின்ற பிராண்டு. ஓகேவா, ஸோ இதுவுமே நான் போட்டு பார்த்தேன். இது வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது. பட் அம்மாவோட செப்பல் அளவுக்கு அப்படி சூப்பர் கம்ஃபர்டபுள் அப்படிலாம் கிடையாது. இது வந்து பார்க்க ஒரு லுக்காக அந்த மாதிரி தெரியும், அந்த மாதிரி அந்த பர்பஸ் தான். ரொம்ப தூரம் நீங்கள் போட்டு நடக்கிறது அப்படின்னா போட முடியும், போட்டு நடக்க முடியும், அந்த அளவுக்கு டிஸ்கம்ஃபர்டாலாம் இருக்காது. இருந்தாலும் இப்போ அம்மாவோட செப்பல் எடுத்திங்கன்னா அது சூப்பர் கம்ஃபர்ட்டாக இருக்கும், அந்த அளவுக்கு இது இருக்காது. பட் ஆனால் இது வந்து அந்த காஸ்டியூம்க்கு ஏற்ற மாதிரிலாம் போடும்போது கொஞ்சம் அழகாக இருக்கும் அப்படின்றனால. இதில் நான் சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சைஸஸ்லாம், அதாவது டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ்லாம் இருந்தது. இதே டிசைன்
வேற வேற மாதிரிலாம் வச்சிருந்தாங்க. அதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஜிகு ஜிகுன்ற மாதிரி இருந்துச்சு. அது வந்து ரொம்ப பார்ட்டி வியர் போடுறீங்க அப்படின்னா போட்டால் பக்காவாக இருக்கும். பட் நார்மல் ஃபார்மல் குர்த்திக்கெலாம் நீங்கள் அதை போட்டிங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஏதோ பார்ட்டிக்கு போட வேண்டிய ட்ரெஸ்ஸை வந்து நார்மலாக ஆஃபீஸ்க்கு போட்டோம்னா அப்படி இருக்கும். அந்த மாதிரி பார்ட்டிக்கு போட வேண்டிய செப்பலை வந்து இது போட்ட மாதிரி தெரியும். இது வந்து அந்த அளவுக்கு தெரியாது. ஓரளவுக்கு டீசென்ட் லுக்காக இருக்கும். அதனால நான் இதை பிக் பண்ணிட்டேன். அதுக்கும் போட்டுக்கலாம் இதுக்கும் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செப்பல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றதுலாம் கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தது, எது வந்து வர்த் மணி அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இதை தாண்டி நீங்கள் வந்து ஸ்லிப்பர்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்க, இதெல்லாம் பார்த்து தான்ப்பா நான் செப்பல் வாங்குவேன் அப்படின்னா அது என்னென்ன ஃபேக்டர் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் இது நான் எடுத்தது வந்து என்ன சைஸ் அப்படின்னா, ஆக்சுவலி இதில் சைஸ் 9, நான் எடுத்தது வந்து சைஸ் 9, இதில் சைஸ் 7, இதில் சைஸ் 9. இப்படி தான் ஒவ்வொரு பிராண்டுக்கும் இருக்கும். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு சொன்னேன் கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணி நீங்கள் மெஷர் பண்ணதையும் எல்லாத்துக்கும். இப்போ ஒரு இது வந்து உங்களுக்கு UK 8 வந்து அப்படின்னா எல்லா இதுலேயும் UK 8 போகாதீங்க. ஆன்லைனில் பார்க்கும்போது கூட அந்த பிராண்டில் அந்த செப்பலுக்கு UK 8 அந்த சைஸ் கொடுத்துருக்கானா, இல்லை உங்களோட சைஸ் வந்து அந்த சைஸ் சார்ட்டில் எந்த நம்பருக்கு மேட்ச் ஆகுது அப்படின்றத பார்த்து வாங்குங்க. இது ஒரு சின்ன டிப், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா தம்ஸ் அப் கொடுங்க. கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ், இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன், டிப்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நான் உங்களுக்கு ஜாலியான கண்டென்ட்டாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறது இருக்கும். டாடா பாய்.